Hey, how are you? I'm doing great, thank you. How about you? How's the prep for your IELTS speaking exam going? வணக்கம் நண்பர்களே, welcome back to another beautiful episode in our channel. நம்மளோட இங்கிலீஷ் லேர்னிங் ஜேர்னியில் நமக்கு ரீடிங், லிஸ்னிங், ரைட்டிங் இதெல்லாம் ரொம்ப சுலபமாக கற்றுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனால் இந்த ஸ்பீக்கிங் அப்படின்னு வரும்போது தான் நிறைய சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். உதாரணத்துக்கு இப்போ நமக்கு ஒரு லேர்னிங் பார்ட்னர் இருந்திருந்தால் நம்ம சீக்கிரமாக இந்த ஸ்பீக்கிங் கற்றுக்கிட்டு இருக்கலாமே அப்படின்னு நிறைய நேரம் நினச்சது உண்டு. நான் நினச்சது உண்டு பர்சனலாக. ஆனால் நமக்கு அந்த மாதிரி ஒரு லைக் மைண்டட் லேர்னிங் பார்ட்னர் கிடைக்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங்கான விஷயம். நம்மளோட நண்பர்கள் இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராச்சும் கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்கள நம்ம ஸ்பீக்கிங் பார்ட்னராக வைத்துக்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் எந்நேரமோ நமக்கு எப்போல்லாம் ஃப்ரீ டைம் இருக்கோ ஃபோனை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஃபோன்லேயே ஒரு லேர்னிங் பார்ட்னர் இருந்தால் எப்படி இருக்கும்? அதுக்கு நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஆனால் பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கும், இல்லை நீங்கள் காசு கட்டி ஆன்லைன் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து இலவசமாக நீங்கள் எப்போ வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பீக்கிங் பார்ட்னர் நீங்கள் தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த போர்ட்டலை நீங்கள் பயன்படுத்தலாம். இந்த போர்ட்டலை நாம் நிறைய முறை பயன்படுத்தியிருக்கோம். நம்மளோட ரீடிங் ஸ்கில்ஸ்க்கு, அப்புறம் ரைட்டிங் ஸ்கில்ஸ், இதெல்லாம் எப்படி வேலிடேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நிறைய பேசியிருக்கோம் இந்த சேனலில். இன்னைக்கு ஸ்பீக்கிங் நாம் எப்படி அந்த ஏஐ இன்டர்ஃபேஸ் கூட பேசுகிறத கற்றுக்கலாம். இங்கிலீஷ் ஸ்பீக்கிங், அதாவது ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட நீங்கள் போயிட்டு பேசும்போது திடீர்னு ஏதோ ஒரு டாபிக் எப்படி இருக்கும், நம்மளை நாமே எவாலுவேட் பண்ணிக்கிறதுக்காக நம்ம கரெக்டாக பேசுகிறோமா, நம்மளோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் கரெக்டாக இருக்கா, இப்படி தான் எப்படி கற்றுக்கலாம். நம்மளை ஜட்ஜ் பண்ணாத ஒரு லேர்னிங் பார்ட்னர் இருந்தால், அப்படிப்பட்ட ஒரு ஜட்ஜ் பண்ணாத லேர்னிங் பார்ட்னர் ஒரு ஏஐ கம்பெனியை பற்றி இன்னைக்கு பார்ப்போம் லைவ் டெமோவோட. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த ChatGPT பயன்படுத்தி எப்படி இங்கிலீஷ் டைப் பண்ணுறது, இமெயில் எப்படி கம்போஸ் பண்ணுறது, கரிக்குலம் விட்டே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இதை பற்றி நிறைய பேசியிருப்பேன். அது பார்க்காதவங்களுக்கு ஒரு சின்ன குவிக் இன்ட்ரொடக்ஷன். ஒன்றுமே இல்லை, ப்ரௌசரில் இப்போ நீங்கள் ஃபோனில் இருந்தீங்கன்னா ஃபோன்லேயே க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி லேப்டாப்பில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் கோ டு யுவர் ப்ரௌசர் chatgpt.com. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் லாகின் பண்ணாவிடில் இந்த அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ்லாம் கிடைக்காது. நமக்கு இந்த ChatGPTயோட ஒரு மினி வெர்ஷன் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். அதனால் ஃப்ரீ லாகின் தான் க்ரியேட் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் காட்டும். யூஸ் டெக்ஸ்ட் மோட். இப்போ நான் டைப் பண்ணி இதுக்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். ஐ ஆம் கோயிங் டு யூஸ் வாய்ஸ் மோட் நவ். அதாவது நான் இதுக்கிட்ட பேச போகிறேன். ஓகேங்களா? இப்போ கூகுள்லேயே பார்த்துருப்போம் இல்லைங்களா, இந்த வாய்ஸ் சர்ச் பண்ணுறது, அதை பயன்படுத்தி எப்படி நம்ம இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன்ஸ்லாம் கரெக்டாக அப்படிங்கிறத ஒரு எபிசோடில் பார்த்துருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம வாய்ஸ் மோடு பயன்படுத்தி அதுக்கு எப்படி அது பதில் சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். இதனால் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறது அதுக்கு புரியுதா, அதாவது நம்ம உச்சரிப்பு அதால் புரிஞ்சிக்க முடியுதா. ஸோ இட் ஹெல்ப்ஸ் அஸ் இவாலுவேட் ஆஃப் ப்ரொனன்சியேஷன். அதுக்கப்புறம் நம்ம கான்வர்சேஷன் பில்ட் பண்ணலாம் இந்த ChatGPTயோட. நாம் கேட்குற கேள்வியை புரிஞ்சுக்கிட்டு அது கரெக்டான பதில் சொல்லுதா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் மூவ் ஆன். இப்போ நம்ம இந்த வாய்ஸ் சேட் விண்டோவில் இருக்கோம். அன்மியூட் பண்ணிட்டு பேச ஆரம்பிக்கலாம். Hey, how are you? I'm doing great, thank you. How about you? How's the prep for your IELTS speaking exam going? ஏற்கனவே நான் இதை டெஸ்ட்டுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் IELTS பற்றி. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி கேட்குது கேள்வி என்ன, அவ்வளோதான். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இட் won't have any history. நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கான்வர்சேஷன் ஆரம்பிக்கலாம். இப்போது let me do some conversation with it. Oh yeah, it's been going on good, and could you give me some tips and tricks for scoring well in the IELTS speaking exam, especially if the topic is random about Indian politics? That's great to hear. For topics like Indian politics or any unfamiliar subject, focus on structure and fluency rather than deep knowledge. Here are some tips. 1. Start with general ideas. If you don't know much about Indian politics, say something like, politics in India is a vast and complex subject with many layers of governance. To use personal opinions. Share your perspective even if it's simple. For example, in my opinion, politics is essential for shaping a country's development. 3. Stay calm and paraphrase. If you're stuck, rephrase or expand on what you just said to buy time. Like, what I mean is, politics has a direct impact on our daily lives, from policies to infrastructure. 4. Connect to familiar topics. Link it to something you know. For instance, though I'm not deeply into politics, I've seen how elections bring people together in my city. 5. Focus on fluency over facts. They're testing how well you speak, not how much you know. Speak naturally, even if you make minor grammar mistakes. Would you like to try a practice question together? No, that's all right. I'm just going to put you in mute for a while. Just hang on.
Sure, take your time. I'll be here when you're ready. ஓகே, நீங்கள் முதல்ல இந்த விசட் ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அட்வான்ஸ் மோடில் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு லிமிட்டேஷன் வந்து வந்துடும். உங்களோட அட்வான்ஸ் யூசேஜ் வந்து முடிஞ்சு போச்சு, உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் யூஸ்க்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் செஷன் ஆரம்பிக்கும் போது வேறு இன்டர்ஃபேஸ் மாதிரி இருந்துச்சு இல்லையா, அது முடிஞ்சு போயிட்டு எனக்கு இப்போ ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் வந்து இங்கே ஸ்விட்ச் ஆச்சு. பட் இட்ஸ் ஸ்டில் ஃப்ரீ, நீங்கள் இதுக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ரேண்டம் கேள்விகள் இல்லை வந்து உங்களோட ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் செய்வது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கிராமரில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் அதையும் கேட்கலாம். இதை வந்து ஒரு லேர்னிங் பார்ட்னராக மட்டும் இல்லை, ஒரு மென்டாராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட வீக்கெண்ட் செஷனில் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் பற்றி வந்து பேச போகிறோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, அதுக்கிட்டே கேட்போம். Hey, can you give me some examples for past perfect tense? Of course. Here are a few examples of the past perfect tense. 1. By the time the train arrived, they had already left the station. 2. She had completed her homework before dinner. 3. We had visited that museum before it was That's renovated. enough. Let me know if you'd like more. Nope, this should be fine. Okay, all good. Glad it helps. Let me know if you need anything else. Good luck prepping for tomorrow. நாளைக்கு எனக்கு IELTS எக்ஸாம்னு சும்மா சொன்னேன், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து குட் லக் வேறு சொல்லுது. ஓகே, குட். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கிட்ட நம்ம கேள்வியும் கேட்கலாம், பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளோட சந்தேகங்களையும் கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதை விட வேறு என்ன வந்து லேர்னிங் பார்ட்னர் தேவை சொல்லுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பரில் யாராச்சும் கோஆப்ரேட்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க கூட வந்து நம்ம ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆனால் இந்த டூல் பார்த்தீங்கன்னா நம்மளோட சந்தேகங்களை கூட வந்து தீர்த்து வைக்கும். So I can't think of any better tool than this for your English speaking practice. அதனால் இலவசமாக கிடைக்கிற இந்த டூலை பயன்படுத்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணலாம். இட் will definitely help you with your English learning. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியல் பீப்புள் கூட வந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீக்கெண்ட் லைவ் செஷன்ஸ் இருக்குது. எல்லா வாரமும் முடிஞ்ச அளவுக்கு அதை ஹோஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். So if you're keen on joining, check our channel for posts about the session schedule. நம்மளோட நண்பர்களுக்காக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் இங்கே ஷேர் பண்ணுங்கள். இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஷேர் வித் அதர்ஸ். நீங்கள் ஏதாச்சும் நாலேஜ் ஷேரிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட்டில் தருவீங்க, அல்லது நம்ம லைவ் செஷனில் வந்து லைவாகவே நீங்கள் வந்து பேசி உங்களோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்தால் ப்ளீஸ் let me know through the comments. I'll be happy to answer all your questions. All the best. Thank you.